ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மரளிக்கிழங்கு வச்சு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்லைசரில் வச்சும் சீவிக்கலாம். நடுவில் ஒரே ஒரு நார் தான் இருக்கும், நரம்பு. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இதை தண்ணி அதிகம் சேர்க்காமல் லேசாக தொளித்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இந்த மாதிரி ஸ்பூனால் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். இந்த வடை சீக்கிரம் செஞ்சிடலாம். மிக்சியில் அரைச்சி செய்கிறதுனால இந்த கிழங்கு இப்போ சீசன், இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதை கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சு தோசைக்கல்லில் ரொட்டியாகவும் தட்டி சாப்பிடலாம். நைட்டுக்கு டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு சேர்த்தோன்னே நல்லா வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வடையை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் போல் மாவை எடுத்து இந்த மாதிரி இப்படி தட்டிட்டு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். ஒரு பக்கம் வெந்தோனையும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும். அப்படி வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மிச்சம் இருக்க மாவையும் தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு மரளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது நினச்சோடனே செஞ்சிடலாம். கிழங்கு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா வடைன்னு நினைக்கும் போதே செஞ்சிடலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.